வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். முழு தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரீத்குமார். வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் நிகிதா. காட்பாடி அடுத்த காந்தி நகர் பகுதியில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருடைய இல்லமானது இருக்கின்றன. அதாவது வேலூர் காவல்துறையினருக்கு ஒரு இமெயில் மூலமாக ஒரு தகவலானது வந்திருக்கின்றன. தகவலில் பார்த்தோம்னால் காட்பாடி அடுத்த காந்தி நகர் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு தகவலானது வந்திருக்கின்றன. அந்த தகவலை அறிந்த காவல்துறையினர் உடனே அதாவது காந்தி நகர் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் அருகாமையில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக வெடிகுண்டு நிபுணர்கள் குழுவானது அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். உடன் மோப்பநாய், அதாவது வெடிகுண்டு கண்டறிவதற்கான மோப்பநாய் ரீட்டா அந்த நாயை அழைத்து தொடர்ந்து அந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து அந்த மோப்பநாய் உதவியோடு அந்த வெடிகுண்டு இருக்கிறதா என்று தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை அந்த வெடிகுண்டு அந்த பகுதியில் இருப்பது போன்ற எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்ற அங்கு வந்திருக்கக்கூடிய வெடிகுண்டு நிபுணர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இருந்த போதிலும் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் முழுமையான சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போன்று சந்தேகத்தின் பேரில் யாராவது அந்த பகுதியில் சுற்றித் திரிகிறார்களா என்றும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குறுஞ்செய்தியை அனுப்பியவர் யார், அதாவது இந்த வெடிகுண்டு மிரட்டல் விட்டவர் யார் என்ற தகவலையும் அதாவது வேலூர் மாவட்ட சைபர் கிரைம் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது புரளியாக இருக்கும் என்றும் காவல்துறை சார்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் அருகாமையில் காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர் குழுவும் தற்போது அந்த பகுதியில் இருக்கின்றன. தொடர்ந்து கண்காணிப்பில் தற்போது அந்த பகுதியிலானது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியே தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.